Good evening to all. ஸோ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கெமிஸ்ட்ரி. ஸோ அந்த கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு என்னென்ன எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. ஸோ நம்ம வந்துட்டு எல்லாமே சிபிஎஸ்சி எக்ஸாம் தான். சிபிஎஸ்சி போர்டில் இருக்கிற எல்லாமே என்சிஆர்டி, இந்த என்சிஆர்டி எல்லாமே இருக்கிற 11th and 12th தான். ஸோ எல்லாமே இது தரவாக படித்தோம் அப்படின்னா ஃபார் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்ஸ் 12th முடிச்சுட்டு மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், எய்ம்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம், அஸ் வெல் ஜிப்மருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்னே ஒன்று இருக்குது JEE, அதுக்கு வந்து 12th முடிச்சுட்டு நம்ம எழுதுறது எல்லாமே இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி இங்கே எழுதுறது. ஸோ கெமிஸ்ட்ரி அப்படின்றது ஒரு பாட்டு மட்டும் கிடையாது, ஃபிசிக்ஸ் இருக்குது அஸ் வெல் அஸ் வந்து பயாலஜி இருக்குது. ஸோ நீட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் வரும், கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி வரும், கண்டிப்பாக பயாலஜி வரும் நீட்டை பொறுத்தளவு. அதே மாதிரி எய்ம்ஸ்லேயே இருக்கும், ஜிப்மர்லேயே இருக்கும், ப்ளஸ் எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர் சில ஆப்டிடியூட் டெஸ்ட் வரும். ஸோ அதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். மெயினான சப்ஜெக்ட் சயின்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூணுல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வரும். இந்த JEE என்ன வரும் அப்படின்னு ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக வரும், கெமிஸ்ட்ரி கன்ஃபார்மாக வரும், பட் பயாலஜிக்கு பதிலாக என்ன வருது மேக்ஸ் இங்கே வருது. இது இன்ஜினியரிங் மட்டும். இந்த நீட்டுக்கு எய்ம்ஸ்க்கு ஜிப்மருக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். ஸோ நம்ம வந்துட்டு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண முடியாது. நான் வந்து மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 12th முடிச்சுட்டு நீட்டுக்கு போக போகிறேன், எடிசன் மெடிக்கல் டாக்டர் ஆகணும் அப்படின்னா நீட்டுக்கோ எய்ம்ஸ்க்கோ ஜிப்மர் எதுவும் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாம் வேறு சப்ஜெக்ட் கிடையாது, எல்லாம் ஒரே சப்ஜெக்ட் தான். எல்லாமே என்சிஆர்டி புக்கில் இருக்கிறதா வருது, எல்லாமே 11th and 12th என்டையர் சப்ஜெக்டில் தான், இது புதுசுலாம் கிடையாது எல்லாமே. ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் கண்டிப்பாக நான் டீச் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்டையர் கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக படித்தாகும். ஸோ நம்ம வந்துட்டு சிபிஎஸ்சி புக்லேயோ இல்லை ஐசிஎஸ்சி போர்ட்லேயோ எதுவாக இருந்தாலும் சரி தரவாக வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் போதும், வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நம்ம வந்துட்டு கெமிஸ்ட்ரிக்கு டீச் பண்ணுறதுல வந்துட்டு கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக தரவாக படித்தோம்னா ஒரே இதுதான், தட் இஸ் 11th and 12th என்டையர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அந்த கான்செப்ட் தரது போகுது. நம்ம ஸ்கூலில் எழுதுற மாதிரி 3 மார்க்கோ 5 மார்க்கோ 10 மார்க்ல நீங்கள் கேட்கறது கிடையாது, எல்லாம் ஒன் வேர்டு தான். கொஸ்டினை கொடுத்து அதுக்கு முன்னாடி 4 ஆன்சரை கொடுத்துருங்க, 4 ஆன்சர் தான் இங்கே சூஸ் பண்ணுவோம், மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர் தான் இங்கே, வேறு எதுவும் இங்கே கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம தரவோ ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய ஷார்ட் ட்ரிக்ஸ் நிறைய மெத்தடாலஜி சால்வ் பண்ணிட்டோம். ஸோ நீட் அண்ட் எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர் தான். ஸோ அதனால் வந்து நீட் எய்ம்ஸ் தனியாக படிப்போம், ஜிப்மர் தனியாக படிக்கலாம் அப்படின்னா படையே கிடையாது, எல்லாமே ஒரே தான். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இதில் வந்துட்டு நீட் அண்ட் எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர் தனித்தனியாக வருமா அப்படிலாம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். பேட்டர்ன் வந்துட்டு அந்தந்த ஏருக்கு மாதிரி எய்ம்ஸ் தனி மாடல், ஜிப்மர் இது 60 கொஸ்டின், இதில் 60 கொஸ்டின் வரும். இதில் வந்துட்டு இதில் 45 கொஸ்டின்ஸ் வருது. கெமிஸ்ட்ரியில் மட்டும் சொல்கிறேன், கெமிஸ்ட்ரியில் 45 கொஸ்டின்ஸ், இல்லை 60 இல்லை 60 வரும். மேபி சில டயத்தில் பேட்டர்ன் வச்சு மாறலாம், பட் மூணுமே எய்ம் இது பார்த்தீங்கன்னா மெடிக்கல், இது மட்டும் இன்ஜினியரிங். இதுலேயும் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 பார்ட் இருக்குது. JEE பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எழுதணும், அஸ் வெல் அஸ் அட்வான்ஸ் எழுதணும். ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் குவாலிஃபைட் ஆனாலும் மட்டுமே அட்வான்ஸ் போக முடியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. பட் கெமிஸ்ட்ரி பொறுத்தளவு நீட்டோ JEO எய்ம்ஸோ ஜிப்மரோ வேறு பின்னாடி வர எனி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், டாப் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி இருக்கும். அந்த கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு எது புதுசுலாம் கிடையாது. ஸோ தரவாக வந்துட்டு ஆரம்பத்திலே 11th and 12th என்டையர் சப்ஜெக்ட் பக்காவாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். JEE எழுதுமா, JEE இதே சப்ஜெக்ட் இதே தான், பட் கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கம்மியாக இருக்கும், அதான் JEEக்கு அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம், ஜிப்மருக்கு அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம், அது எய்ம்ஸ்க்கு அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். பட் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு தட் இஸ் வந்துட்டு CS ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நீட் அப்ளை பண்ண முடியாது, ரைட்டு. பட் ரிமைனிங் வந்துட்டு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் மேபி இதில் அக்செப்ட் பண்ணி பார்க்கலாம். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிங்க வரதுனால மேத்தமேட்டிக்ஸ் வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட் வச்சு அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். பட் CS ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டெல்லாம் அப்ளை பண்ண முடியாது, பட் ரிமைனிங் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிட்டு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு கெமிஸ்ட்ரி பொறுத்தளவு இங்கே புதுசாக எதுவும் படிக்க போகிறது கிடையாது, ஒரே சப்ஜெக்ட் தரவோ நீட்டுக்கு படித்தோம்னா அப்படியே எய்ம்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம், ஜிப்மர் அப்ளை பண்ணிக்கலாம். புதுசுலாம் கிடையாது, நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ என்டையராக வந்துட்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இல்லை மூணுமே தரவாக படிச்சு ஆகணும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி. இன்கேஸ் என்ன நான் சொல்ல வரேன்னா நம்மளுக்கு 3 hours தான் எக்ஸாம். அந்த 3 hours அப்படின்னு செக் பண்ணால் 180 minutes தான் இருக்குது. அந்த 180 minutesல கண்டிப்பாக 180 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ரீட் அவுட் பண்ணிருக்கணும். முதல்ல அட்லீஸ்ட் ரீட் அவுட் பண்ணிருக்கணும். கொஸ்டின்ஸ் வந்துட்டு பேட்டர்ன் மாதிரி இருக்கலாம், A இருக்கலாம், B இருக்கலாம், C இருக்கலாம், D இருக்கலாம், சம்திங் P Q R S கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரை பொறுத்து மாற்றி மாற்றி நம்பர் கொடுக்குறது அது ப்ராப்ளம் கிடையாது. பட் எப்படி இருந்தாலும் 180 கொஸ்டின்ஸ் வரும். அந்த 180 கொஸ்டின்ஸில் வந்துட்டு நம்ம அட்லீஸ்ட் மினிமம் வந்து 180 கொஸ்டின் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு ரீட் பண்ணியிருக்கணும். ரீட் பண்ணியிருந்தால் மட்டுமே அந்த கொஸ்டின்ஸ் ஈஸியாக டஃபாக அதுக்கப்புறம் பார்க்க முடியுமா. ஸோ இந்த 180 கொஸ்டின் அட்லீஸ்ட் என்ன பண்ணி 180 கொஸ்டின் ரீட் அவுட் பண்ணியிருக்கணும். 180 நிமிஷத்தில் 180 கொஸ்டினை ரீட் அவுட் பண்ணி அட்லீஸ்ட் அதில் 180 கொஸ்டின்ல இருந்து மினிமம் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 120க்கு அபோவ் ப்ளஸ் அபோவ் கரெக்டாக எழுதினா ஷூராக மெடிக்கல் சீட்ஸ் கன்ஃபார்ம் உங்களுக்கு. அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஃபிசிக்ஸ் விட்டுறேன், ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்குது, இல்லை கெமிஸ்ட்ரி கஷ்டமாக இருக்குது விட்டுறேன், பயாலஜி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா ஓகே விடலாம், ப்ராப்ளம் கிடையாது. பட் அட்லீஸ்ட் வந்துட்டு எனக்கு
பிசிக்ஸ் தெரியும், நல்லா தெரியும், பயாலஜி நல்லா தெரியும், ஏன்னா பாட்னி சொல்லி எல்லாமே தியரிட்டிக்கல் தான். பட் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு ஈஸியான சப்ஜெக்ட் இருக்கு, அது சில ஏரியா கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்க நிறைய பேர். சில பேர் கெமிஸ்ட்ரியை பிடிக்காது அப்படின்றீங்க, அதில் ஒண்ணுமே கிடையாது. என்னை பொறுத்தவரை ரொம்ப ஈஸி. நான் சொல்ற மெத்தட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி. நிறைய வீடியோஸ் பின்னாடி அப்லோட் பண்ணிட்டே வரும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப ஈஸி. பேசிக் மெக்கானிசம், தட் இஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 10th 9th வரலாம். பின்னாடி ஒவ்வொன்றா என்ன டவுட்ஸ் இருந்தாலும் பின்னாடி கேட்டு, அது ப்ராப்ளம் கிடையாது. பட் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு நீங்க பிசிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னாலும் சரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிச்சாலும் சரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிச்சாலும் எதுவாக இருந்தாலும் சரி ப்ராப்ளம் கிடையாது. பட் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி டெமோ வீடியோ பார்த்தீங்கன்னா பிசிக்கலோ இல்லை இன்ஆர்கானிக்கோ ஆர்கானிக்கோ எது படிச்சாலும் சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பீரியாடிக் டேபிள் கண்டிப்பா 118 எலிமெண்ட்ஸ் நீங்க படிச்சு ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்டையராக இருக்கு. ஸோ சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீட்டோ, எய்ம்ஸோ, ஜிப்மரோ இல்லை வந்துட்டு ஜேயு எதுவாக இருந்துச்சு, கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை நம்ம வந்து இந்த கம்ப்ளீட்டாக இருக்கிற பிசிக்கல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக் என்ன கஷ்டம்னா ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து பேசிக்காக வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி எல்லாமே நம்ம எக்ஸாம் ஓரியன்டாக வந்து பார்க்கணும். அப்படி பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு கம்ப்ளீட்டாக என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா அதில் இருக்கிற கான்செப்ட் கிளியராக தெரிஞ்சால் போதும். ப்ளஸ் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஃபார்முலாஸ் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் வந்துட்டு வித்தவுட் கால்குலேட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வித்தவுட் கால்குலேட்டர் இல்லாமல் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியணும். கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. தட் இஸ் என்ன லா, என்ன பிரின்சிபல் சொல்ல வர்றாங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்றது ஜஸ்ட் தியரிட்டிக்கலா கான்செப்ட், ஃபார்முலா வித்தவுட் கால்குலேட்டர் இல்லாம மேக்ஸ்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணி. தட் மீன்ஸ் டிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா, அது மாதிரி சில ஃபார்முலாஸ் வந்து சைன், காஸ், tan இந்த மாதிரி வந்து வித்தவுட் லாக் இல்லாம எப்படி யூஸ் பண்ண பின்னாடி நிறைய வீடியோஸ் லாக் டேபிள் இல்லாம யூஸ் பண்ண. ஏன்னா லாக் டேபிளும் கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா கால்குலேட்டர் அலோடு கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு எக்ஸாமே வந்துட்டு இதுக்கு 3 மணி நேரம், இதுக்கு 3 மணி நேரம், இதுக்கு 3 மணி நேரம் ஓகே. பட் டோட்டலாகவே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி as well as பயாலஜி சேர்த்தே 3 மணி நேரம். அப்போ மேக்ஸ் இல்லாம கால்குலேட்டர் எப்படி சால்வ் பண்றது, அது நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு பின்னாடி சால்வ் பண்ணுவோம். ஸோ கான்செப்ட் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் உறுதியா. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி 11th like ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், வாட் இஸ் பாய்ஸ் லா, வாட் இஸ் சார்லஸ் லா, வாட் இஸ் அவோகாட்ரோ லா. ஸோ அந்த லா தெரிஞ்சா போதும், வேற எதுவுமே கிடையாது. கெமிக்கல் பாண்டிங், வாட் இஸ் VSC PR தியரி, வாட் இஸ் VBT தியரி, what is MOT theory with some problems and tricks தெரிஞ்சு ஈஸியா இமிடியேட்டா क्वेश्चन பார்த்து ஆன்சர் இது வருமா வராதா, வருதுன்னா எப்படி சால்வ் பண்றது அவ்வளவு முடிஞ்சு போச்சு. சோ இந்த மாதிரி அப்ப கண்டிப்பா கான்செப்ட் தெரியணும். அதோட கரெக்ட்டா ஃபார்முலா அப்படினா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் டெரிவேஷன் பண்ண தெரியல. ஸ்டார்டிங் யாரு சொன்னது, எப்ப சொன்னாங்க, அதோட ஃபைனல் டெரிவேஷன்ஸ் என்ன அது தெரிஞ்சா போதும். பிளஸ் அதோட சில ப்ராப்ளம், அப்ப கான்செப்ட் ஆரம்பத்துல புரியல அப்படினா ப்ராப்ளம் இல்லை. கான்செப்ட் தெரிஞ்சுக்கங்க, அதை வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா கான்செப்ட் வித் அதோட பாய்ல்ஸோட ப்ராப்ளம், சார்லஸோட ப்ராப்ளம், chemical equilibrium, what is ionic equilibrium, what is chemical equilibrium, what is acid, what is a base, it is reversible or irreversible அப்படின்றது நிறைய. what is a solid state, what is electrochemistry, what is anode, what is a cathode, what is electrochemical cells, what is the solutions, what is a normality, what is a polarity அப்படின்றது அதோட கான்செப்ட் வித் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி புரிய ஆரம்பிச்சிடும். வேற எதுவுமே கிடையாது. இதே மாதிரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வேற எதுவுமே கிடையாது. ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து பீரியாடிக் டேபிள் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இந்த 118 எலிமெண்ட் வச்சு என்னென்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th இருக்கிற மெயினானது NCERT புக்ல இருக்கிற செகண்ட் வால்யூம், தட் இஸ் ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் இருக்கு. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. தேர்ட் ஒன் வந்து கெமிக்கல் பாண்டிங் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். அதே 11th S பிளாக் இருக்கு, P பிளாக் இருக்கு. இது 5 எலிமெண்ட்டை வச்சு சம் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கணும். இதே மாதிரி 12th பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் இருக்கு, சொல்யூஷன்ஸ் இருக்கு, that is normality என்ன மொலரிட்டி செக் பண்ண, சொல்யூஷன் செக் பண்றோம். அதுங்க 12th ஒரு P பிளாக் இருக்கு, D பிளாக் இருக்கு, F பிளாக் இருக்கு, பிளஸ் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு, பிளஸ் ஒரு மெட்டலர்ஜி இருக்கு. சோ இதுல வந்துட்டு மேபி சொல்யூஷன் அக்செப்ட் பண்ணாலும் சரி, ரிமைனிங் இருக்க 11th இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், what is a proton, what is a electron, what is a neutron அப்படின்றது உள்ள இருக்கிற அட்டாமிக் நம்பர் வச்சு செக் பண்ணுது. புரோட்டானா என்ன, எலக்ட்ரானா என்ன அப்படி படிக்குது. அப்ப அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சால் மட்டுமே எத்தனை புரோட்டான் இருக்கு, எத்தனை எலக்ட்ரான் செக் பண்றீங்க. அப்ப ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், periodic properties, chemical bonding molecular structure, நமக்கு இருக்க S block, P block, 2th இருக்க again P block, D block, F block, coordination plus metals. 8 யூனிட், ஆல்மோஸ்ட் 8 இல்ல 9 யூனிட்டுக்கு தரவா periodic table தெரிஞ்சால் அதுல இருக்க ட்ரிக்ஸ் வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். எல்லாமே ரியாக்ஷன்ஸ் தான். சோ நிறைய ட்ரிக்ஸ் வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். நிறைய ஈக்குவேஷன்ஸ் வருது P blockல, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நிறைய ஈக்குவேஷன்ஸ், பிரிபரேஷன்ஸ் வருது, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வருது அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ஈஸியானது. S block, P block தரவா படிச்சா D and F ஈஸி, இல்ல DF படிச்சா P block ஈஸி. கொஞ்சம் டிஃபரன்ஸ் வேற எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பத்தி ஒண்ணுமே கிடையாது. பீரியாடிக் டேபிள்ல இருக்க ஒரு எலிமெண்ட் தட் இஸ் நம்பர் 1, தட் இஸ் அட்டாமிக் நம்பர் 1, தட் இஸ் ஹைட்ரஜன், 6th இருக்கிற கார்பன். இதை வச்சு தான் ரியாக்ஷன் பண்றாங்க, வேற எதுவுமே கிடையாது. கார்பன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா, இப்படி எல்லாம் ஃபார்ம் பண்றாங்க அப்படி. அது காம்பவுண்ட் சைக்ளிக், ஏ சைக்ளிக் இருக்கு, ஆல்டிகைட்னா என்ன, கீட்டோன்னா என்ன, எஸ்டர்னா, அமைட்னா என்ன, நைட்ரஸ்னா என்ன, நிறைய காம்பவுண்ட்ஸோட ஸ்ட்ரக்சரை செக் பண்ணிட்டு இதோட ட்ரக் காம்பவுண்ட் செக் பண்றாங்க. சோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஒண்ணுமே கிடையாது. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் ஒண்ணுமே எல்லாமே டேபிள்குள்ள இருக்கிறதா.
நம்ம டே லைஃப்ல யூஸ் பண்ற காலையில எந்திரிச்சதுல இருந்து பேஸ்ட் யூஸ் பண்ண அந்த பேஸ்ட் முதல்ல பேஸ் தான். பேஸ், ஆசிட் பேஸ் நம்ம வந்து ஆரம்பத்துல படிச்சிருக்கோம். 6th இருந்து படிச்சிருப்போம். ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன. நம்ம யூஸ் பண்ற வீட்ல வந்துட்டு லெமன் சாதம் சாப்பிடுறோம், இல்ல வந்து லெமன் ஜூஸ் குடிக்கிறோம். அதெல்லாம் சிட்ரிக் ஆசிட். ஆப்பிள் இருக்கு, நிறைய ஆசிட்ஸ் இருக்கு. நம்ம டே லைஃப்ல ஆசிட் பேஸ்ல சாப்பிடுவோம். ஒரு புதுசுலாம் கிடையாது. எல்லாமே டே லைஃப்ல என்ன யூஸ் பண்ணுவோம், சுத்தி என்ன நடக்குது, என்ன ஆசிட்னா என்ன. பிளட் இருக்கு, பிளட் வந்துட்டு ஒரு பேஸ் தான், ஸ்லைட்லி பேசிக் தான். ஹீமோகுளோபின் பாடி பிளட் ரெட் கலர் இருக்கு, அது pH 7.3 to 7.5. ஸோ அது ஒரு பேஸ், ஸ்லைட்லி பேஸ். ஸோ நம்ம சாப்பிட்றதுல இருந்து காலையில் எந்திரிச்சது நைட்டு வரைக்கும் நம்ம டே லைஃப்ல யூஸ் பண்ண எதுவாக இருந்தாலும் சரி, இது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட், இதை வச்சு நம்ம இங்கே இது யூஸ் பண்ணணும். இது ஒரு மெட்டல், இது ஒரு மெட்டல் ஆயில்ஸ், இது ஒரு அயன் மெட்டல். ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுல இருந்து நமக்கு டே லைஃப் நம்ம சுற்றி சரௌண்டிங்கில் என்ன இருக்கோ என்டையராக இருக்கிறது கெமிஸ்ட்ரி. நம்ம புதுசாக மாடிஃபிகேஷன் பண்ணுறோமோ இல்லை புதுசாக கண்டுபிடிக்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் அது கரெக்டாக கான்செப்ட் கிளியரா, பிசிக்கல் கெமிஸ்ட்ரினா என்ன, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா என்ன, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா அப்படின்றது கிடையாது. எல்லாமே கெமிஸ்ட்ரி தான். அது ஒரு பிரான்ச்சஸ் பிரிக்கிறாங்க. அது இல்லாமல் டே லைஃப்ல யூஸ் பண்ண ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறோம். ஒரு ஃபீவரோ இல்லை ஏதோ ஒரு அடிபட்டுச்சோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஒரு ட்ரக் எடுக்கிறோம். அது எல்லாமே ஒரு கெமிஸ்ட்ரி மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் தான் இங்கே எப்படி ஸ்ட்ரக்சர் ஓரியன்டேஷனாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு எல்லாருமே சொல்லுவாங்க இது பென்சின் அப்படி பார்த்தோன்னு சொல்லுவாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும். பட் இது பென்சின் அப்படின்னா இது என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கலாம், மேபி 2 பென்சின் ஃபியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இது என்னது, ஒண்ணுமே கிடையாது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ற நாப்தலின் பால், தட் இஸ் வந்துட்டு துணிக்கு வந்துட்டு ஒரு இன்செக்ட்ஸ் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரைட்ல ஒரு பால் மாதிரி அந்த பாலை தூக்கி தான் வச்சுருக்கு. இதுதான் ஸ்ட்ரக்சர். அப்போ டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு மெட்டீரியல் ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, எத்தனை கார்பன் இருக்கு, என்னெல்லாம் இருக்கு, எப்படிலாம் இருக்கு அப்படின்றது படிக்கிறது கெமிஸ்ட்ரி. புதுசாலாம் ஒன்றும் கிடையாது இந்த இடத்துல. அதனால வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ஈஸி. கஷ்டம்ன்றது இங்கே கிடையவே கிடையாது. அதனால வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரியோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எதுவாக இருந்தாலும் சரி, போத் 11th and 12th இருக்கிற பேசிக் கான்செப்ட் வித் கிளியர் கான்செப்டோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஸ்கூல்ல எழுதுற 3 மார்க்கோ 5 மார்க்கோ கிடையவே கிடையாது. நம்ம தேவையானது 11th and 12th சப்ஜெக்ட் தரவா படிச்சுக்கணும். பிளஸ் எக்ஸாம் ஓரியன்ட் ஒன் வேர்டு கரெக்டாக எழுதிட்டு கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக எழுதிட்டு ஈஸி இந்த இடத்துல. ஸோ அதனால வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது. அதனால வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிசிக்கலோ இன்ஆர்கானிக் ஆர்கானிக் இது ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணனால இங்கே ஒரு யூஸும் கிடையாது. அதனால என்ன சொல்ல வரேன்னா, எதுவாக இருந்தாலும் தரவா படிச்சுங்க. பட் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் நிறைய சொல்லணும். ப்ராப்ளம் நிறைய சால்வ் பண்ண நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன், 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன் அப்படிங்கிற ட்ரிக்ஸ் கிடையாது. ஒரே ஃபார்முலா வச்சு நிறைய மெத்தடை சால்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த இடத்துல வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து நம்மளுக்கு இருந்தது E = H nu இருக்கு, நம்மளுக்கு H nu. ஸோ இங்கே எழுதுறது. ஸோ இது வந்துட்டு என்னன்னா, H பிளாங்க் கான்ஸ்டன்ட், Uன்றது ஃப்ரீக்வன்சி, எனர்ஜின்றது எனர்ஜி. அப்போ என்ன கேட்கலாம், சில டயத்தில் ஹெச்சும் கொடுத்து ஹெச்ன்றது ஒரு பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, எனர்ஜி கேட்டுட்டோம். அப்போ இது ரெண்டுமே கொடுத்து இது கேட்குறாங்க. அப்போ சில இடத்துல என்ன பண்ணலாம், E கொடுத்துட்டு H கொடுத்துட்டு வேவ் லென்த், தட் இஸ் ஃப்ரீக்வன்சி என்ன. அப்போ ஃப்ரீக்வன்சி என்னது, C/λ. Cன்றது என்னது, வெலாசிட்டி ஆஃப் லைட், λன்றது வேவ் லென்த். அப்போ சில டயத்தில் எனர்ஜியும் கொடுத்துட்டு இதுவும் கொடுத்து இது கேட்டிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு டயத்தில் ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால என்ன சொல்றேன்னா, தரவாக வந்துட்டு நீங்கள் ப்ராப்ளம் அப்படின்றது வந்துட்டு கரெக்டாக வந்து கான்செப்ட் இதுதான், இது ரியாக்ஷன் நடக்குது, இதுதான் இது வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு கரஸ்பாண்டிங் ஃபார்மா தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கன்னா அதோட மேத்தமெட்டிக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால்குலேட்டர் இல்லாமல் நீ ஆரம்பத்தில் கால்குலேட்டர் வச்சு செய்யறதுன்னா ஓகே, கால்குலேட்டர் செய்யறதுனா எதுக்கு அந்த ஆன்சர் கரெக்டா அப்படின்னு செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் யூனிட்ஸ் தெரியணும். யூனிட்ஸ் தெரியாமல் நீ எழுதவே முடியாது. தட் மீன்ஸ் என்ன சொல்றேன்னா, யூனிட் ஸ்கூலில் வந்துட்டு 3 மார்க்கோ 5 மார்க் எழுதும்போது ஸ்கூலில் என்ன பண்ணுவோம்னா, மேலே ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து யூனிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், இங்கே எந்த யூனிட்ஸ் சால்வ் பண்ணிருப்போம், பட் கடைசி வந்துட்டு ஒரு யூனிட்ஸ் முடிச்சிருப்போம். இங்கே எந்த ஒரு யூனிட்ஸும் இங்கே இருக்காது. ஆனால் மேத்ஸ் ஸ்கூல் வந்து மார்க் போட்டு 4 மார்க் 4.5 போட்டிருப்பாங்க, 5.5 போட்டிருக்கலாம். பட் இங்கே இதை பொறுத்தளவு நீ என்ன ஃபார்முலா அதே யூனிட் வராது. கிலோமீட்டரோ மீட்டரோ மாற்றணும், சில ரியாக்ஷன் சென்டிமீட்டரா மாற்ற வேண்டியிருக்கு, டெசிமீட்டரா மாற்ற வேண்டியிருக்கு, எதோ ஒன்று மாற்ற வேண்டியிருக்கும். அப்போ யூனிட்ஸை பொறுத்தளவு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, ஆப்ஷன்ஸ்ல என்னவா இருக்கு, 10⁸ இருக்கா, 10⁻10 இருக்கா, பிகோமீட்டரா, டெசிமீட்டரா, இல்லை நானோமீட்டரா, என்ன அப்படின்னு மீட்டரை தெரியும். ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் தெரியும். யூனிட்ஸ் எல்லாமே எதுவும் படிக்க முடியாது. ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்தளவு மெயின் ஆனது கான்செப்ட், ஃபார்முலா வித்தவுட் கால்குலேட்டர், பட் மெயின் ஆனது யூனிட்ஸ் தெரியணும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கண்டிப்பா பீரியாடிக் டேபிள் தெரியணும். பிளஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை எல்லாமே ஸ்ட்ரக்சர், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எப்படி இருக்கு ஸ்ட்ரக்சர், ஆல்டிஹைட், கீட்டோன், எஸ்டர், அதாவது சொன்ன மாதிரி தான். அதனால வந்துட்டு எதுவுமே நீ ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நான் டீச் பண்ற மெத்தடாலஜி எப்படி இருக்கும்னா, இது இன்ஆர்கானிக் ஸ்கிப் பண்ணீங்கன்னா ஆர்கானிக் வந்து ஆன்சர் எடுக்கலாம். ஆர்கானிக்ல இருந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ ஒவ்வொரு யூனிட் அங்கே சில இடத்துல நான் கார்லேட் பண்ணி சொல்லி தரேன். ஸோ கார்லேட் பண்ணி சொல்லி கொடுக்கும். அதனால வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதே சேம் டைம் வந்து மறந்தாலும் வெளியே இருந்து எடுக்கலாம். பின்னாடி ஒரு யூனிட்ல போச்சு அங்கேயே ஆல் பண்ணலாம். இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக் பிரின்சிபல் டெக்னிக்ஸ் இருக்கும், ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கு 11th இருக்கும். அப்போ 11th இருக்கிற 2 யூனிட்ஸ் பேசிக் பிரின்சிபல் டெக்னிக்ஸும் பிளஸ் ஹைட்ரோ கார்பன்ஸ் ரெண்டுமே தரவா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற IUPAC நாமென்க்ளேச்சர் இங்கே எப்படி நான் யூனிட்ஸ், கான்செப்ட், ஃபார்முலா
வித்தவுட் கால்குலேட்டர் சொன்ன மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு கண்டிப்பா நீங்க வந்துட்டு IUPAC nomenclature உறுதியா தெரிஞ்சிருக்கணும். ஸோ IUPAC nomenclature with some basic principle ஓட mechanism. What is a electrophile? What is a nucleophile? What is a addition? What is a subtraction? What is a that is rearrangement? What is elimination? அப்படின்றது படிக்கிறது அப்படியே தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால வந்துட்டு அதே மாதிரி ஹைட்ரோகார்பன்ஸ் தரவா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 12th இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட் ஹாலோல்கேன் ஹாலோரின் ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர் ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் அமீன்ஸ் as well as ஃபைனலா இருக்க கார்போஹைட்ரேட் தட் இஸ் பயோமாலிகுல்ஸ் லாஸ்ட் ஒன் பாலிமர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷனாக இருக்கும். எல்லாமே நம்ம டே லைஃப்ல யூஸ் பண்ணுறது தான். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் இன்ஆர்கானிக் அன்ஆர்கானிக். ஸோ தரவா வந்துட்டு என்டையராக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக கடைசி வந்துட்டு நிறைய ட்ரிக்ஸ் சால்வ் பண்ணி மினிமம் வந்துட்டு அவுட் ஆஃப் 45 30 உறுதியை எழுதலாம். பட் எல்லாமே தரவா ஞாபகம் ஒன்று விட்டுட்டோம் அடுத்த நாள் போகிறோம் அப்படின்னா அது ப்ரீவியஸ் வீடியோஸோ இல்லை ப்ரீவியஸ் நோட்ஸ் எடுத்து நீங்கள் பாருங்க, அது புரிஞ்சுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கிளாரிஃபிகேஷன் பண்ணலாம், பின்னாடி ப்ராப்ளம்ஸ் கிடையாது. பட் நீட்டு மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நீட் இல்லை அப்படின்னா எய்ம்ஸ் இருக்கு, எய்ம்ஸ்ல ஜிப்மர் இருக்கு. அதனால வந்துட்டு ஒரே யூனிட் திருப்பி 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 நீங்கள் படிக்கணும். அதே சமயம் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். NCERT புக்கில் இருக்கிறதா வருது, பட் சில இடத்துல சில ட்விஸ்டட் வைக்கிறாங்க. ட்விஸ்டட் நம்ம சால்வ் பண்ணுறோம், புதுசாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், புதுசாக சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஆல்ரெடி எல்லாமே ஓவர், எல்லாமே சப்ஜெக்ட்டும் ஓவர். அதனால வந்துட்டு NCERT புக்கில் லாஸ்ட் 35 இயர்ஸாக வந்துட்டு இதுதான் புக்கு தான் சால்வ் பண்ணுறோம். இதே கொஸ்டினை திருப்பி திருப்பி வருது. சில இடத்துல ஃபிசிக்ஸ் நம்பரை மாற்றுறாங்க, சில யூனிட்ஸை மாற்றுறாங்க. அந்த யூனிட்ஸ் அண்ட் நம்பர் கரெக்டாக தெரிஞ்சு எழுதிக்கலாம். இன்னொரு நிமிஷம் கண்டிப்பாக நீங்கள் டேபிள் படிச்சிருந்தால் 8 யூனிட்டோட ப்ராப்ளம் 40 மார்க் உறுதியாக எழுதிக்கலாம், 10 கொஸ்டின் உறுதியாக எழுதிக்கலாம். அதே மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை உறுதி IUPAC nomenclature தெரிஞ்சு 11th பேசிக் தெரிஞ்சுன்னா 12th என்டையர் NCERT புக் எல்லாமே ஈஸி. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து கெமிஸ்ட்ரி உறுதியாக வந்துட்டு படிச்சு இருக்கணும். எனக்கு கெமிஸ்ட்ரியே வராது அப்படின்னு ஃபீல் பண்ணுறது அட்லீஸ்ட் வந்துட்டு 45ல மினிமம் வந்து 15 கொஸ்டின் உறுதியாக இருக்கலாம். 15 ப்ளஸ் அட்லீஸ்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக சால்வ் பண்ணி ஒரு 20 வரைக்கும் எழுதிக்கலாம். பட் அதை கண்டினியூஸ் சால்வ் பண்ணிட்டு மினிமம் 30 ப்ளஸ் எழுதலாம் பாசிபிலிட்டிஸ். ஏன் 45 கூட எழுதலாம். அதனால வந்து நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் வந்துட்டு பார்க்குறத விட அட்லீஸ்ட் இங்கே இருக்கிற கான்செப்டை கிளியர் கான்செப்ட் இங்கே வீடியோன்னு ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்கூல் சப்ஜெக்ட் திருப்பியாக இன்ட்ரெஸ்ட்டாக படித்தால் மட்டுமே நீட்டுன்னு கிடையாது. எய்ம்ஸ் எழுதினா குவாலிஃபைட் ஆகலாம், ஜிப்மர் எழுதலாம் குவாலிஃபைட் ஆகலாம். ஸோ ஒரே இடத்துல 4-5 குவாலிஃபைட் பண்ணி ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஸோ எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, மோஸ்ட்லி கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பின்னாடி அப்லோட்ஸ் பண்ணுவோம். ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்தளவு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்றத விட இது மோஸ்ட்லி இம்பார்ட்டன்டானது. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 3 பார்ட் தரவா நீங்கள் படிச்சாகணும். ஸோ எய்ம்ஸ், ஜிப்மர் அண்ட் நீட் இதுக்கும் அப்படின்னு இல்லாமல் மெயினானது நம்ம எழுதுகிற குரூப் 1, குரூப் 2 அண்ட் TNPSசியில் குரூப் 4லாம் எழுதுகிறோம். ஸோ அதுலேயும் கெமிஸ்ட்ரி வருது. நீங்கள் ஒன்ஸ் இன்னும் காலேஜ் முடிச்சுன்னா குரூப் 4 எழுதணும் அப்படின்னாலும் இதுதான் அந்த இடத்துல. ஸோ பேசிக் வந்து இஸ்ரோ எழுதினாலும் சரி, நாசா எழுதினாலும் சரி, பார்க் எழுதினாலும் சரி, தட் இஸ் வந்துட்டு HPCL எது இன்ஜினியரிங் என்ற கோர்ஸ் எழுதாலும் சரி, கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக வருது ஒரு கோர்சஸ் கொஸ்டின் வருதுன்னா எல்லாமே 11th and 12th பேசிக் பிரின்சிபல் தான். நீங்கள் புதுசாக போய் காலேஜில் படிக்கிறது கிடையாது, எல்லாமே இங்கே பேசிக்ஸ் தான். ஸோ பேசிக்ஸ் கரெக்டாக லேர்ன் பண்ணி பின்னாடி ஃபியூச்சர் கரெக்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ டு ஆல்.